பசங்க எல்லாரும் பத்மா அகாடமியை விட்டு போனதுக்கு காரணம் நம்ம தான் அவகிட்ட சரியா நடந்துக்கலையோன்னு குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. அப்ப மாத்தேன் வேகமா ஓடி வந்து நம்ம எல்லாரையுமே அந்த பத்மா முட்டாளாக்கிட்டா. அவ இப்ப போய் ஆங்கர் அகாடமியில ஜாயின் பண்ணிருக்கான்னு சொன்னதும் பசங்க மட்டும் இல்லாம ரங்கனுமே ரொம்ப சாக்காகிறான். இப்ப அவங்க ஜாயின் பண்ணதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்றான். பசங்களும் அப்ப அவ பண்ணது எல்லாமே டிராமா தானா, அப்ப நம்ம கிட்ட இதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசுனாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தியோ மட்டும் எனக்கு என்னமோ அவ நம்ம மேல இருக்க கோவத்தினாலதான் அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கான்னு தோணுதுன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா மாப்பிள்ள அகாடமிய பத்மாவுக்கு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்து இங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்றா. நாங்க எப்பவுமே அட்வான்ஸா தான் இருப்போம்னு சொல்லிட்டு ராஜசேகர் கிட்ட அவளை விட்டுட்டு கிளம்ப இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அவங்கிட்ட நன்றி சொல்றா. அவனும் நம்ம அகாடமியில எப்பவுமே நல்ல பிளேயர்ஸ்க்கு வேல்யூ இருக்கும், உன்னோட growth-அ பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், அதுக்கு உனக்கு தேவையான எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்ல அவளுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் பத்மா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ள வந்ததும் இங்க இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் உங்க அகாடமி ரொம்ப டஃபா இருக்கான்னு கேட்க, அவனும் உங்க அகாடமி இல்ல நம்ம அகாடமின்னு நேக்கா பிட்ட போட்டு உங்க டீம்ல மாத்தேன்னு ஒருத்தர் இருந்தான்ல அவன் பிளேயரா எப்படின்னு கேட்க, அவளும் அவன் நல்ல பிளேயர் தான், கேப்டன்சியும் நல்லா பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அன்பிரடிக்டபிளா இருப்பான் அவ்வளவுதான்னு சொல்றா. உடனே மாப்பிள்ளையும் என்ன ப்ராப்ளம்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அவளும் அவங்க அப்பா ஜெயிலுக்கு போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா அவங்க அம்மா ஒரு ஆளுகளுக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அவங்க அம்மா அகாடமிக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரங்கன் வீட்டில் தான் இருந்தான்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, மாப்பிள்ளையும் மேட்ச்ல இனிமேல் அவனை ட்ரிகர் பண்ண இந்த ஒரு விஷயம் போதும்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க ரங்கன் துளசியை நினைச்சு டல்லா இருக்கானா இல்ல பத்மா ஆங்கர் அகாடமிக்கு போனதை நினைச்சு டல்லா இருக்கானான்னு தெரியல. துரை அனுப்பின ஃபண்டு நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு ரங்கன் கிட்ட இருந்து பெருசா எதுவும் ரியாக்ஷன் வரலன்னதும் அவன் சோகமா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ போய் அகாடமிக்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணு, உனக்கும் கொஞ்சம் புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க கட் பண்ணா தியோ பசங்க கிட்ட நாளைக்கு காலையில ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துடணும், எக்ஸ்கியூஸ் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. அப்ப மணி சண்டே ஒரு நாள் தான் நல்லா தூங்கலாம்னு நினைச்சா 6 மணிக்குன்னு சொல்றீங்க, 6 மணிக்கெல்லாம் முடியாது, ஒரு 9 மணிக்கு மேல கிளம்பலாம்னு சொல்றான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கம், நீ காலையில் வந்துரு, உனக்கு மாத்தையனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, அவனை டேட்டா போட்டுடலாம்னு சொன்னதும் நான் என்ன சொன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மணி காண்டாக, அப்போ மூடிக்கிட்டு 6 மணிக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ரங்கன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து அங்கே இருக்க பேட்டெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, உங்கள் ஓனரை மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். அவனும் சரின்னு கூப்பிட்டு வந்தா. தரணி தான் அந்த கம்பெனியோட ஓனர் போல. அவனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் பக்கத்துல போகும்போது அவன் இனி உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போனது ஞாபகம் வந்ததும் ஸ்டன் ஆகி நிக்கிறான். ஆனா தரணி அதுக்கு ஆப்போசிட்டா மச்சான் எப்படிரா இருக்கேன்னு அவனை கட்டிப்பிடிச்சதும் ரங்கனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிச்சுட்டு நீ கோச் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன்னு வாழ்த்துக்கள் சொல்றான். ரங்கனும் இந்த கம்பெனி உன்னோடதான்னு கேட்க அவனும் நம்மளோடதான்னு எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறான். அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அவனை உட்கார சொல்லி நீ இந்தியன் டீமுக்கு ஆடணும்னு பெரிய கனவோட இருந்த, என்னாலதான் அது நடக்காம போச்சு, உனக்கு என் மேல கோபம் இல்லையான்னு கேட்க, டேய் அன்னைக்கு எம்என்சியை 2 வருஷம் பேன் ஆனதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், நம்ம எல்லாரோட லைஃபுக்குமே ஒரு டிசைன் இருக்கு, அது கரெக்டா போக வேண்டிய இடத்துல போய் சேர்த்துரும், அது தெரியாம தான் நம்ம இவ்வளவு நாளா ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான். ஒரு வழியா பிரிஞ்சு போன 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ரங்கனும் துளசிக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நான் இப்ப என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தரணியை மீட் பண்ணேன், அகாடமிக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்க வந்திருந்தேன், பார்த்தா அந்த கம்பெனி அவனோடது தானு, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி எனக்கு இப்ப இருக்க சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்றதுனே தெரியல, அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்றான். துளசியும் எனக்கு இதனால ரொம்ப ஹாப்பி தானே சொல்லிட்டு காலை கட் பண்ண, புருஷங்கார இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்து அப்பதே வந்துட்டேன், நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அதனாலதான் வெளியே வெயிட் பண்ணேன், ட்ரெண்டிங்கான நியூஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், நீ மூவ் ஆன் ஆகிறது நல்ல விஷயம்தான், ஆனா என்ன பண்றது டிவோர்ஸ் ஹியரிங்னு இழுத்துக்கிட்டே இருக்கு, இன்னும் பேப்பர்ஸ் கூட கைக்கு வரல, ஃபியூச்சர்ல நீ யார் கூட இருக்க போறேன்றதையும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும், என்ன பண்றது எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு நீ எப்படியும் எனக்கு தானே மிரட்டிட்டு போற மாதிரி தெரியுது, இதனால துளசியுமே ரொம்ப அப்செட் ஆகுறா. அங்க கட் பண்ணா காலையில ரிஷியும் வர்ஷாவும் வேகமா வந்து பேசாம நம்ம இதை சோலோ டேட் ஆக்கிடலாமான்னு ரொமான்ஸ் பண்ணலாம்னு போகும்போது மாத்தையன் வந்து டே இன்னும் டேட்டே ஆரம்பிக்கலன்னு சொன்னா, அது உங்களுக்கு தான், எங்களுக்கு எப்போவோ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். அப்ப மணியும் தூங்கிக்கிட்டே வர ஏன்டா டேட்டுக்கு இப்படியா வருவேன்னு கேட்டா, நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு சொல்றான். அப்ப தங்கமும் வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கும்னு தான் போட்டு வந்தேன்னு சொல்றா. நான் எப்ப பிடிக்கும்னு சொன்னேன்னு கேட்டா, அவன் ஸ்கூல் டேஸ்ல ஸ்கர்ட் போட்டா உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல, அதனாலதான் இப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, மணியும் இதனால ரொம்ப சந்தோஷமா உனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டு உனக்காக நானும் ஒன்று வச்சிருக்கேன்னு அவளுக்கு பிடிச்ச ஹாட் பிஸ்கட்டை எடுத்து கொடுக்குறான். அவளும் அதை பார்த்து சந்தோஷப்பட இன்னும் நிறைய வச்சிருக்கேன் போகும்போது காமிக்கிறேன்னு சொல்றான். பசங்களும் போதும்டா டைம் ஆச்சு வாங்கன்னு கூப்பிட எல்லாரும் கார்ல ஏறி ஒன்னா சேர்ந்து டேட்டுக்கு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.